உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிவில் வழக்கை நீதிமன்றமானது தள்ளுபடி செய்துவிட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ ஒரு வாதியாக இருந்து ஒரு சிவில் வழக்கை நீங்கள் தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றமானது அந்த வழக்கை ஆர்டர் 9 ரூல் 2 ஆர்டர் 9 ரூல் 3 கீழாக அதில் கண்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யவில்லை என்று டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் செய்துவிட்டால், அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டால் இரண்டாவதாக ஒரு வழக்கை நீங்கள் தாக்கல் செய்ய முடியுமா என்றால் தாக்கல் செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஆர்டர் 9 ரூல் 2 ஆர்டர் 9 ரூல் 3 என்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்கு, அதை நாம் கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டுமா என்றால், முதலாவதாக நீதிமன்றமானது ஒரு வழக்கை கோப்பிற்குள்ளாக எடுக்கின்ற பொழுது பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்புவதற்கு அந்த பேட்டா தொகையை கட்ட வேண்டும். அந்த பேட்டா தொகையை கட்டவில்லை என்றால் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிடும். இரண்டாவதாக நீதிமன்றமானது அந்த சம்மனை அனுப்புகின்ற பொழுது நீங்கள் தாக்கல் செய்த பிளைண்ட்டோட காப்பியை சம்மன் கூடவே பிரதிவாதிக்கு சேர்த்து அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் அந்த வழக்கானது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிடும். அடுத்தபடியாக வாய்தாவிற்கு நீதிமன்றமானது அழைக்கின்ற பொழுது வாதியோ பிரதிவாதியோ ஆஜராகவில்லை என்றாலும் கூட டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிவிடும். அப்போ இது போன்ற ஒரு காரணங்களை தான் ஆர்டர் 9 ரூல் 2 ஆர்டர் 9 ரூல் 3 கீழாக இந்த மாதிரி நாம் வழக்கை தாக்கல் செய்யவில்லை என்கின்ற பொழுது தான் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை ஆர்டர் 9 ரூல் 18 கீழாக அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருந்தால் அந்த வழக்கை நாம் இரண்டாவதாக புதியதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா என்றால் தாக்கல் செய்ய முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.